நம்ம வச்சுருக்கோம். நான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மீன் குழம்பு செஞ்சுருக்கோம். இது என்ன மீன்னா கோலா மீன். இது என்னென்ன போட்டிருக்கோன்னா வெங்காயம், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன். அதுக்கடுத்தது வந்து பூண்டு மட்டும் கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் வடகை ஆட் பண்ண மாதிரி இருக்கும். அது நசுக்கி போட்டு அந்த பூண்டும் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா டொமேட்டோ வந்து நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தது அந்த டொமேட்டோவை ஊற்றி நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ஆயிலில் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ண மிளகாத்தூள் தான் போட்டேன். மிளகாத்தூள் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகாத்தூள் ஸ்மெல் போனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா புளி கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து மீனை போட்டு பச்சை மிளகாய் போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான், மீன் குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும்.